மேடம் இல்ல மேம், நீங்க தவறான தகவல்களை சொல்றீங்க மேம். நீங்க தவறான தகவலை சொல்றீங்க. எல்லாருக்கும் ஒரே அளவுல அப்படி நாங்க எழுதியிருக்கா, அந்த பில்லுல எழுதியிருக்கா எல்லாருக்கும் ஒரே அளவுன்ட்டு? ஆமா எழுதி தர. எங்க எழுதியிருக்கு 50%? மேடம் எந்த 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 கணக்கின் அடிப்படையில் 50%? எந்த கணக்கின் அடிப்படையில் 50%? ஏங்க ஒரு எந்த கணக்கின் அடிப்படையில்னா எந்த இது கூட தெரியாம எப்படி நீங்க மேடம் நீங்க சொல்லுங்க மேம். 2011 இல்ல இதுக்கு அப்புறமேட்டு எடுக்க போற சென்சஸா? 2011 அதுதான் தெளிவா சொல்லிட்டாங்களே. சரி, அப்படி எடுத்தா பிரதிநிதித்துவம் கம்மியாகும் இல்ல அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அதுல சொல்லப்பட்டிருந்தது? உத்தரவாதம் கொடுத்தாங்களே. அமித்ஷா அங்க ஹோம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல உத்தரவாதம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன என்ன என்னன்னு கேக்குறது ஓரல் ஸ்டேட்மெண்டா? இப்ப கேட்டீங்களே மிக அறிவாளித்தனமா 50% ஏன் குடுக்குறாங்கன்னு. ஏங்க ஒரு சிம்பிளான மேத் ஓரல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றதா? இன்னைக்கு 1/3 இன்னைக்கு 100% ஓபன் சீட், மீதி வர சீட் எல்லாம் பெண்களுக்கு ஒதுக்கணும். அது 1/3 அப்படின்னா 50% இன்க்ரீஸ். இவ்வளவுதான் சிம்பிளான மேத்துங்க. அது சிம்பிளான கணக்கு. 50% இன்க்ரீஸ் பண்ணாதான் 1/3 பெண்களுக்கு கொடுக்க முடியும். இது கூட தெரியாமையா நீங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிட்டி தான் சொல்லணும், ஹோம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. மறுபடி போய் அரவிந்த் ஆக்ஷன் உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. அத வந்து கமிட்டி அமைக்கணும். கமிட்டி தான் எந்த எல்லை எந்த இடத்துக்கு போகுது, எவ்வளவு பாப்புலேஷனுக்கு எவ்வளவு அப்படிங்கறத, எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு அதிகப்படுத்தணுங்கிறது கமிட்டி சொல்லணும். மக்கள் தொகை சம்பந்தம் இல்லை, எல்லாருக்கும் 50% தான் சொன்னாங்க. அத தோக்கடிச்சு விட்டீங்க. ரிட்டனா சொன்னாங்களா? பேசவே இல்லை. ரிட்டனா சொன்னாங்களா? ரிட்டனா குடுக்கிறதுக்கு தயாரா இருந்தார். ஆனா திமுக காங்கிரஸ் போன்றவர்கள் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக தோக்கடிச்சிட்டீங்க. நாம பேசுவோம். அது மேல பேச்சுவார்த்தை விவாதம் நடத்தணும். விவாதம் நடத்தாம விதண்டாவாதம் நடத்துனீங்க. விதண்டாவாதம் கிடையாது மேடம், விதண்டாவாதம் கிடையாது. ஜனங்களுக்கு உண்மை தெரியணும் இல்ல. 1 மணி நேரத்துல பில்ல மாத்தி கொண்டு வந்து தரேன்னு சொல்லக்கூடிய அரசு ஏன் அதை முன்னாலே செய்யலங்கிற கேள்வி இருக்குல்ல. பேசலாம். ராஜசேகர் சார் வணக்கம். பார்லிமெண்ட் வந்தே 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 3 வருஷம் இருக்கு. இப்ப முன்னாடியும் செய்ய முடியாது. அடுத்த தேர்தலுக்கு தான் நீங்க ஐயோ மேடம், ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டிட்டு வந்தே 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 3 வருஷம் ஆக முடியாதுன்னா அப்ப பொறுமையா பில்ல கொண்டு வந்திருக்கலாமே. உங்களுக்கு தகுந்தபடி நீங்க பேசிட்டே போறதுக்கு இது என்ன மேம்? ராமர் நல்லவரா கெட்டவரான்னு நாம என்ன பட்டிமன்றமா நடத்துறோம்? சட்ட மேடம் இது பார்லிமெண்ட். ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் இருக்கு? ரூல்ஸ் 7 பேர் போயிட்டாங்க. 7 பேர் போனதும் சட்டத்தை உங்களால எதுவுமே சொல்ல முடியல. அவங்க விரும்பி போனாங்களா, விரும்பாம போனாங்களா, கட்டாய கல்யாணமா, இந்த மாதிரி ஏதோ டிவி டிராமா மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கேள்வி. நீங்க இது டிவி டிராமா தான் மேடம், அதனாலதான் இன்னைக்கு உங்களையும் கூப்பிட்டுருக்கோம். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நிகழ்ச்சி மாதிரி கேள்வி கேக்குறீங்க நீங்க. ஏமா நீங்க முழு ஒப்புதலோட தான் போனாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜோக்கா இல்ல? ஜோக்கா இருக்குது மேடம், ஜோக்கா தான் இருக்கு. ஏன்னா அஜித் பவார் மேல 10,000 கோடி ஊழல் சொல்லிட்டு அடுத்த 10 நாள் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கல்ல, இதெல்லாம் அந்த நாடே பார்த்து ஜோக்கா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. ராகவ் சத்தாவை பத்தி பேசுனா உடனே அஜித் பவார் சொல்றீங்க. நேர்மையா பாடம், நேர்மையான அரசு நடத்துற நீங்க தானே சொல்றீங்க, நாங்களா சொல்றோம்? அரசு ஆம் ஆத்மியில நடத்துனாங்களா மேடம்? ஆம் ஆத்மியில நேர்மையான அரசு நடத்துனாங்களா? நேர்மைன்ற பேர்ல எங்களை எல்லாம் ஏமாத்தலையா? ஆம் ஆத்மியில என்ன சார்ஜ் வந்தது? எத்தனை பேர் கரப்ஷன்ல பனிஷ் பண்ணப்பட்டாங்க? இல்ல காங்கிரஸ்ல எத்தனை பேர் இந்த அரசாங்கம் பனிஷ் பண்ணிருக்கு இந்த 11 வருஷத்துல? ஒரு ஆளை சொல்லுங்க. ஆதிஷின்னு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை ஏன் தூக்குனீங்க நான் கேக்குறேன். காங்கிரஸ்ல ஒரே ஒரு ஆளை பனிஷ் பண்ணி சொல்லுங்களேன் பாப்பா. நீங்க இந்த 11 வருஷத்துல ஆதிஷி என்ன தவறு பண்ணாங்க? ஆம் ஆத்மியில தானே இருந்தாங்க அவங்க. துணை ஜனாதிபதி தங்கர் என்னங்க தப்பு பண்ணாரு? துணை ஜனாதிபதி தங்கர் என்ன பண்ணாரு? மேடம் நான் நீங்க பேசும்போது எதுவுமே குறுக்கிட விரும்பல மேம், குறுக்கிட விரும்பல. ஆனா நான் வந்து இந்த பார்லிமெண்டோட ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட. நீங்க அதுக்கப்புறம் ராஜசேகர் சார் பேசுறதுக்கும் நீங்க என்ன வேணா நீங்க பதில் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட உங்க பேச்சுக்கு இடையில் நான் குறுக்கிடவே மாட்டேன். மேடம் இது நான் சொல்லல மேம், இது வந்து பார்லிமெண்ட்ல பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய பதில். இது 17/3/2026 கேள்வி எண் வந்து அன்ஸ்டார்டு கொஸ்டின் நம்பர் 2779. சரியா?
இதுல வந்து கேட்டிருக்கக்கூடிய எந்த கேள்விக்கும் நாங்க எங்க சோதனை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்ட மாநில வாரியான தரவுகள் இல்ல. எந்தெந்த மாநிலங்கள்ல எத்தனை பேரை கைது பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்ட மாநில வாரியான தரவுகள் இல்ல. எத்தனை கேஸ் டிஸ்சார்ஜ் ஆயிருக்குது, அது என்ன இது அப்படிங்கிறது, எங்க பதிவு பண்ண வழக்குகள் அப்படிங்கிறதுக்கு மாநில வாரியான தரவுகள் இல்ல. எதுவுமே இல்ல. ஆனா 1000 ரைடு, 9000 10,000 ரைடு நடத்தி இருக்கிறாங்க. இது வந்து இந்த நாட்டினுடைய ஒரு டாப் ஏஜென்சி வந்து பார்லிமெண்ட்ல ரிட்டனா கொடுத்திருக்கக்கூடிய பதில். இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் இவங்க வெளியில சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த இதுல யாரை டார்கெட் பண்ணி ரைட் பண்ணாங்கிறது பப்ளிக் தெரிஞ்சிடும். அதனால சொல்லாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இது வந்து இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா? நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க அப்படிதான் வைப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாஜக கட்சியினரை கூப்பிட்டு இடி கவர்மெண்டல் ஆர்கனைஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய செயல்பாடுகளை பத்தி கேக்குறீங்க. நான் வந்து ஆர்டிஐ பில்லு, நீங்க எனக்கு ஆர்டிஐ பில்லும் போடல, நான் வந்து இதற்கான தகவல்களை விரல் நுனியில வச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நான் இங்க வந்து பாஜகவின் சார்பா தான் வந்திருக்கேனே தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பா வரல. இருந்தாலும் நீங்க இப்படி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அப்படிதான் பண்றீங்க. எல்லா இதுலயுமே நரேட்டிவ்லயுமே மேடம் ஒரு